பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், முன்பு எழுதியிருக்கிறதெல்லாம் நமக்கு போதனையாக இருக்கிறது என்றால் அது முந்தின வசனங்களை பார்க்கிறோம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனங்கள்லாம் நாம் வாசிக்கும்போது நமக்கு ஒன்று தெளிவாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நாம் நமக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். மற்றவர்களுடைய பாரத்தை நம்மளுடைய பாரமாக சுமக்க வேண்டும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அன்பு, நாம் மற்றவர்கள்ட்ட காண்பிக்கிற அன்பு, அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அடையாளம். ஏன்னா கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அப்போ கிறிஸ்து வழியில் பின்பற்றுகிற நாமும் அவரை போலவே மாற வேண்டும். அவருடைய சுபாவம் போலவே நம்மளுடைய சுபாவம் மாற வேண்டும். அதற்காக தான் இந்த பூமியிலே நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். யாரை போல மாற்றுவதற்கு, கிறிஸ்துவை போல நம்மளை மாற்றுவதற்காக தேவன் அனுதினமும் நம்மளை உருவாக்கி செதுக்கி, நமக்கு தேவையில்லாத காரியங்கள், நமக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத சிந்தைகள் காரியங்கள் இருக்கும் என்றால் எல்லாத்தையும் செதுக்கி அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு ஷேப்பாக அழகாக கிறிஸ்துவை போல நம்மளை மாற்றுவதற்கு இந்த பூமியிலே வாழக்கூடிய நாட்களை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்மளை அதுக்கு பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நாம் கிறிஸ்து எப்படி தமக்கு பிரியமாய் நடவாமல், அவர் தனக்குன்னு ஒன்றுமே செய்யலை, தனக்காக எதுவுமே வாழலை, பிதாவின் சித்தத்தை செஞ்சார். அதுபோல் நாம் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் எப்படி அவர் வாழ்ந்து காண்பித்தாரோ நாம் மனிதர்களை பார்த்தால் விழுந்து போய்விடும். நாம் கிறிஸ்து அவரையே நாம் பார்க்க வேண்டும். அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அவர் மாதிரி வைத்து விட்டு போயிருக்கிறார். அப்போ அவர் எப்படி நடந்தாரோ, அவருடைய சுபாவம், அவர் என்னென்ன செய்தாரோ அதே மாதிரி நாம் செய்ய வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு அர்ப்பணிப்போடு, ஆண்டவரே இனி நான் அல்ல, எனக்குள் நீரே இருக்கிறேன், என் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா, நான் என்னையே பார்த்து நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், என்னுடைய எல்லா சம்பத்து நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறத விட்டு மற்றவர்களுக்காக, பரிதவிக்கிறவர்களுக்காக, திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவி, ஆறுதலின் வார்த்தைகள், ஒரு சப்போர்ட்டிவாக நம்மளால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு உதவி செய்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாக. அல்லேலூயா. அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஒரு புதிய நாளை காண கிருபை செய்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்குள் புதிதாக நடத்தி கொண்டு வருவது ஆண்டோட சுத்த கிருபை.
நாம் முதலாவது ஆண்டுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்க கத்தாவே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரேமே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. பரிசுத்தரையும் துதிக்கிறோம், படைத்தவரையும் துதிக்கிறோம், பாதுகாப்பரையும் துதிக்கிறோம், எங்களை அரவணைப்பரையும் துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரே துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே உடைய அப்பா கரத்தில் ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய நாளை காண கிருபை செய்த தேவனே நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த புதிய நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த ஆண்டவரே இந்த வேத வசனத்தை மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. இந்த 2025 வருஷத்தின் அக்டோபர் மாதத்தின் ஆண்டவரே 12ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. எங்களை கொண்டு இந்த புதிய நாளில் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் சுயத்தில் எந்த ஒரு காரியமும் செய்யாதபடி, சுயத்தில் எந்த முடிவு எடுக்காதபடி ஆண்டவரே, எங்களையே அப்பா எங்களுடைய நன்மையே எங்களுதே பார்க்காதபடி மற்றவர்களுக்காக ஆண்டவரே நீர் எப்படி வாழ்ந்தீரோ அதுபோல் ஆண்டவரே மற்றவர்களுக்காக நாங்கள் வாழ்வதற்கு அப்படிப்பட்ட இருதயம், சிந்தைகள், செயல்பாடுகளை எங்களுக்கு நீங்கள் அப்பா நீங்கள் நடத்தி தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எங்களுக்கு உருவாக்கி தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு அப்படி ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே. இந்த நாளைக்கு கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வாதத்தை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்கள் விலைக்கு பாதுகாத்து ரட்சி தரணும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.